பிக் பாஸ் வீட்டுக்குள்ளாடி அன்ஷிதா, விஷால், தர்ஷிகா மேட்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ரீஎன்ட்ரி ஆன பிறகு தர்ஷிகா எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அன்ஷிதா வந்த பிறகு விஷாலோட நடவடிக்கைகளும் அன்ஷிதாவோட நடவடிக்கைகளும் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தெரியும். அதை பற்றி அன்ஷிதா கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுக்குள்ளாடி ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் இப்போதைக்கு இல்லை, அது கல்யாணம் அப்படின்ற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு லவ் கண்டென்ட்டாக இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதேமாரி தர்ஷிகா சௌந்தர்யா கிட்ட பேசும்போது விஷாலை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, என்ன எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இன்னொருத்தங்க கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதாவை சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி கேட்கும்போது தர்ஷிகா அவர் அப்படி சொன்னது அது அவங்களுடைய கருத்து, அவங்க முகத்துக்கு நேராக என்கிட்ட கேட்டிருந்தா நான் இதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம், ஆனால் எனக்கு பேக்கில் பேசுகிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறதுக்கு சரியாக இருக்காது அப்படின்ற மாதிரியும், பேக்கில் பேசுகிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியும் அன்ஷிதா பதில் சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி அன்ஷிதா விளையாடின விளையாட்டை பார்த்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஆனால் நான் எனக்கு பாஸ்ட் லைஃப்லேருந்து நான் வெளியே வந்திருக்கேன், அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு 24 வயசில் தற்கொலைக்கு முயன்றுட்டு உட்கார்ந்துருந்தேன். அப்படி இருக்கிற ஒரு பொண்ணு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளாடி போய் நல்லபடியாக ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்பை நோக்கி நகர்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரியும் அன்ஷிதா சொல்லியிருக்காங்க. அன்ஷிதா சொன்னதை பார்த்தா அவங்க விஷாலுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கேன், நல்லா க்ளோஸாக இருக்கேன், ஆனால் எந்த லெவலுக்கு போகணும் அப்படின்றது ஃப்யூச்சர் தான் தீர்மானிக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.